லேவியராகமம் 11:29-30. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகல விதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓனானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் ஒன்று பெருச்சாளி, எலி, ஆமை, உடும்பு, அழுங்கு, ஓனான், பல்லி, பச்சோந்தி. 8 காரியத்தை கர்த்தர் அசுத்தம்னு சொல்றார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி, போதும். அருவருப்புகள், அசுத்தமானவைகள், இவைகளை கண்டபோது ஆண்டவர் பரிசுத்த தலத்தை விட்டு என்ன செய்றாரு? தூரமாய் போயிடுறாரு. 10ஆம் வசனம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. இது ஆலயத்தில் நடக்கிற ஒரு காரியம். ஆலயத்துக்குள்ள சகலவித ஊரும் பிராணிகள் அங்கே உள்ள போய் செட்டில் ஆயிடுச்சு. நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஒரு தேவனுடைய பிள்ளை அசுத்தமானதை செயல்படுத்தும் போது ஆண்டவர் அவனை விட்டு தூரமா போயிடுறார். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணப்படுகிற இஸ்ரவேலின் மிகுந்த அருவருப்புகளை நீ காண்கிறாய் அல்லவா? அருவருப்புகள், அசுத்தங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்றார்? நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறார். நம்முடைய ஜீவியத்தில் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்தது அசுத்தத்திற்கு அல்ல. இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பின்பு நாம் அசுத்தத்தில் கிடக்கக்கூடாது. நமக்குள்ள இந்த ஊரும் புராணிகளாகிய அசுத்த தன்மைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை நீங்க நல்லா ஒப்பு கொடுக்கும் போது இந்த அசுத்தம் நீ சுத்திகரிக்கப்படுவாய். நம்முடைய ஜீவியத்தில் ஆலயம் இல்லையா? நாம் தேவனுடைய ஆலயம். ஆலயத்துக்குள்ள அசுத்தங்களை கொண்டு வரக்கூடாது. ஒரு சில வீடுகளுக்கு போங்க, பயங்கர மோசமா இருக்கும். சில வீடுகளுக்கு போங்க, ரொம்ப நீட்னஸா இருக்கும். அது பண வசதியினால் அல்ல, புத்தியினுடைய தெளிவினால் உள்ளாகிறது. ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்தினார் ஒரு பாஸ்டர். அந்த பிசாசு ஆடிச்சு. உன் பேர் என்னன்னு கேட்டார். அசுத்தம் அப்படின்னு. இல்ல உன் பேரை கேட்டேன்னு சொன்னார். என் பேர் தான் அசுத்தம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவ இருக்கிற ரூமை பாருன்னுச்சு. அந்த ரூம் குப்பை காடு, அப்படியே ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அந்த ஆவி அவளை குளிக்க விடுறதில்ல, ட்ரெஸ் அழுக்கான ட்ரெஸ்ஸை மாற்ற விடுறதில்ல, ரூமை சுத்தம் பண்ண விடுறதில்ல. அந்த ஆவியினுடைய தன்மையை பார்த்தீங்களா? நமக்குள்ள இந்த அசுத்தங்கள் இருக்கான்னு பார்க்கணும். உன்னுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்முடைய ஜீவியத்தில் அசுத்தங்களை நம்ம விட்டு வெளியே கொண்டு வரணும். 2 நாளாகமம் 29:5. 2 நாளாகமம் 29:5. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் எப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். இதை நாம் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். லேவியரே, லேவியருக்கு சொல்ற வார்த்தை என்ன? நீங்க உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற அசுத்தமானதெல்லாம் என்ன செய்யுங்க? வெளியே கொண்டு போங்க. இந்துக்கள் வருஷத்துல ஒரு நாள் செய்வாங்க, அப்படித்தானே? இல்லாட்டா தீபாவளிக்கு ஒரு சில செய்வாங்க. மற்றபடி இந்த போகி பண்டிகைன்னு சொல்றது இந்த குப்பையெல்லாம் போட்டு கொளுத்துறது தான் என்னது? போகி.
நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அசுத்தத்தை நாம் தான் வெளியே கொண்டு வரணும். அவர் வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா சவுக்கோட தான் வருவார். அடி விழுந்த பிறகு என்ன முட்டின பிறகு குனிகிறது ஞானம் இல்லையே. வந்த பின் காக்க முடியாது, வருமுன்னு என்ன செய்யணும்? காக்கணும். ஆலயத்தில் உள்ள அசுத்தங்களை நாம் சரிப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21 பார்க்கும் பொழுது ஜாதிகளின் அசுத்தம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எது? பஸ்கா. பஸ்கா தான் என்னது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொன்னா துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லா அப்பம். புளித்த மாவுங்கிறது என்னது? துர்க்குணம் பொல்லாப்பு. 1 கொரிந்தியர் 5:8 இது நீங்க படிச்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குறோம்? பஸ்காவை புசிக்கணும்னா நம்முடைய ஜீவியத்தில் ஒன்னு ஆலயத்துல அசுத்தம் இருக்கக்கூடாது, 2வது ஜாதிகளுடைய அசுத்தம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படித்தான் இருக்காது, அப்படித்தானே? பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு பூலோக ஜாதிகளின் அசுத்தங்கிறது உலக ஜனங்களுடைய பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம விடணும். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குள்ள இந்த பாரம்பரிய போராட்டங்கள் நினைச்சக்கூடாது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு முறை இருக்கும், ஒவ்வொரு சபைக்காரங்களுக்கும் ஒரு முறை இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில பாரம்பரியங்கள் நினைச்சது இருக்கு, சில ஜாதிகளுக்கு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. அப்படித்தானே இருக்கா? ஆனா நாம இதுக்குள்ள வந்துட்ட பிறகு பூலோக ஜாதிகளுடைய அசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வர கூடாது. நீங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு அதெல்லாம் தூர்த்தி போடணும். நம்முடைய ஜீவியத்தில் இவைகளை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம இன்னும் தோல்விகளை தான் என்ன செய்வோம்? இருப்போம். நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நாம் எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம அப்படி இருந்தோம். இப்ப இதுக்குள்ள வந்துட்ட பிறகு பூலோக ஜாதிகளுடைய அசுத்தங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இங்க வந்துட்ட பிறகு நேரம் பார்க்கறது, வீடு கட்டும் போது ஈசான மூளை பார்க்கறது, சனி மூளை பார்க்கறது, இதுக்குள்ள இங்க வந்துட்ட பிறகு டைம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க உலகமான சடங்காச்சாரங்கள், உலக சம்பிரதாயங்கள், இதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடமே கொடுக்க கூடாது. இதெல்லாம் பூலோக அசுத்தங்கள், ஜாதிகளுடைய அசுத்தங்கள். நீ இதுக்குள்ள வந்துட்டு பிறகு ரொம்ப தெளிவா இருக்கணும். உன்னுடைய ஆலயத்தில் உள்ள அசுத்தங்களை நீ வெளியே கொண்டு வா. உனக்குள்ள இருக்கிற பூலோக ஜாதிகளுடைய அசுத்தத்தை வெளியே கொண்டு வா. யோபு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். அநியாயத்தை தண்ணீரை போல குடிப்பது அது ஒரு அசுத்தம். அவனை கர்த்தர் சொல்றாரு, அநியாயத்தை எப்படி குடிக்கிறானா? தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன். பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாமாங்க. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமும் அவன் எப்படி அருவருப்பும் அசுத்தமா இருக்கிறான். நியாயத்துக்கு புறம்பா பேசுறது, நியாயத்துக்கு புறம்பா செயல்படுறது, அநியாயமா பேசுறது, அநியாயமா நியாயம் தீர்க்கிறது, அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. அநியாயத்துக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில் நீ யாரு? அசுத்தன். நல்ல ஒயிட் அண்ட் ரெட் போடலாம், நல்ல நீட்டா அயன் பண்ணி போட்டு வரலாம், நல்ல ட்ரெஸ் போட்டு வரலாம், புது புது ட்ரெஸ் எல்லாம் போடலாம், மேக்கப் பண்ணிக்கலாம். ஆனா நீ அநியாயம் செய்தனா நீ யாரு? தேவனுடைய பார்வையில அசுத்தன். அசுத்தன் எங்க வர மாட்டான்? அசுத்தனுக்கு எங்க இடம் கிடையாது? மேல இடம் கிடையாது. அசுத்தர்கள் அசுத்தன் அதுல பிரவேசிப்பதில்லை. அதனால நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சங்கீதம் 106:39
அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். கிரியைகளில் அசுத்தம். ஏசாயா 6:5 பார்க்கும்போது உதட்டில் அசுத்தம், பேச்சில் அசுத்தம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். அவனுடைய ஜீவித்தை பாத்தீங்களா? உதடு அசுத்தம். அடுத்து என்னது? அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படிதான் இருக்கு? அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படிதான் இருக்காங்க? அசுத்தமான ஜனங்கள். நம்முடைய ஜீவிதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். பிசாசு எப்படியாவது நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக ஜாதிகளின் அசுத்தத்தை கொண்டு வருவான், ஆலயத்தை அசுத்தப்படுத்த நினைப்பான், அநியாயம் செய்ய வைக்க பிரயாசப்படுவான், நம்முடைய கிரியைகளில் தோல்விகளை கொண்டு வர ட்ரை பண்ணுவான், உதடில் நம்முடைய வார்த்தைகளில் அசுத்தத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அடுத்து கடைசியாக ஏசாயா 28:8 சுத்தமான இடமே இல்லை, எல்லாமே போஜனம் எல்லாம் அசுத்தம். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. நம்முடைய போஜனம் கூட ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒரு சிலருக்கு போஜனத்தில் ஜெயம் இல்லை. அவங்களுக்கு அன்னைக்கு முழுசும் சாப்பாடு நல்லா இல்லைன்னா அன்னைக்கு முழுசும் என்ன ஆயிரும்? ஆளு வாழ்றதே ஒரு ஜான் வயிற்றுக்கு தான், அதையும் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு இழுத்துருவாங்க. போஜனத்துல கூட அசுத்தம். உபவாச நேரத்தில் போஜனம் பண்றது கூட அசுத்தம் தான். சரி, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம போய் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அசுத்தத்துல சிக்கக்கூடாது. 2 பேதுரு 2:20 என்ன சொல்லியிருக்கு? 2 பேதுரு 2:20 நீங்கள் இல்லையா? கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதுல என்ன செய்யக்கூடாது? சிக்க கூடாது. நம்மளை கர்த்தர் ரட்சிச்சிட்டார் இல்லையா? பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம கழுவிட்டார். நம்மளை எவ்வளோ கர்த்தர் கிருபையினால மீட்டெடுத்துட்டார். இவ்வுலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அதுல போய் சிக்க கூடாது. அதுல போய் சிக்கனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம அதுல தப்பிட்டோம். தப்புன பிறகு நீங்க திவ்ய சுபாவங்களுக்கு தான் பங்குள்ளவர்களாய் மாறணும். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுங்கள். ஆனா இங்க என்ன நடக்குது? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதுல போய் என்ன செய்யறாங்க? சிக்குறாங்க. 1 லேவியராகமம் 11:29-30 மொத்தம் 8 பிராணிகளை குறித்து சொல்லி இருக்கிறேன். நான் சும்மா சிம்பிளா சொல்றேன். 2 பாட்டா நீங்க வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு நம்ம திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துல வரலாம். முதலாவது என்னது? பெருச்சாளி. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்முடைய வீடுகளிலேயே என்ன செய்யுது? இதெல்லாம் சுத்திட்டு இருக்கு. நம்ம வேண்டான்னு தான் சொல்றோம், ஆனா அவங்க வந்துட்டு தான் போகுது. அப்படித்தானே? நீங்க என்னெல்லாமோ பண்ணி பாக்குறீங்க, அதை ஒழிக்க முடியாது. அது என்ன செய்யுது? திரும்ப திரும்ப வந்துருது. அது குழி தோண்டும் பாருங்க. பெருச்சாலியுடைய மெயின் சுபாவம் என்னது? குழி தோண்டும். நம்பிக்கை துரோகம். விசுவாச ஜீவியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, பெற்றோருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, சபைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் மற்ற ஊழியக்காரனுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. இந்த உண்ட வீட்டுக்கு என்ன செய்வாங்க? தமிழ்ல சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாங்க. அவங்க இவனை பிள்ளை மாதிரி வச்சிருப்பாங்க, இவன் அந்த வீட்டுல நெஞ்சிருவான், குழிய தோண்டிடுவான். தயவு செய்து நம்ம அப்படி யாரும் இருக்கக்கூடாது. நீங்க யாருக்காவது நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்களா? வேர்ல்டு ஹிஸ்டரியில படிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல ஷேக்ஸ்பியர் எதுலயோ வரும் ஒரு கதையில, புரூட்டஸ் நீயுமா அப்படிமா அவன் கேக்குறான். அவன் இவனை நம்பி இருக்கான். அப்படியே நம்பி இருக்கும்போது இவன் ஆப்போசிட்டா மாறிடுவான். அப்படியே இவன் தகச்சு நின்றுட்டு சொல்லுவான், யாரு? புரூட்டஸ் நீயுமா அப்படிமா. நீயும் மாறிட்டியா? ரைட்டு, என்னை கொண்டுருமா. எப்படி இருக்கும்?
நம்பிக்கை துரோகிகளாய் நாம் மாறக்கூடாது. சபை ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியத்துக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஊழியத்துக்கும் பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கும் நம்ம நம்பிக்கை துரோகம். விசுவாச ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு விசுவாசிகள் எந்த ஒரு விசுவாசிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. புறஜாதியானுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. உங்களுடைய ஓனர்களுக்கெல்லாம் நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாது. மொர்தெகாய் அந்த போஸ்டிங்ல அவன் ஒரு சாதாரண பியூனா இருக்கும்போது அவன் போய் ராஜாவுக்கு சொன்னான், என்னது 2 பேர் ராஜாவின் மேல கை போட போறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிட்டு சும்மா இருக்க முடியல, போய் சொல்லிட்டான். அந்த 2 நம்பிக்கை துரோகிகளும் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. அந்த விஷயத்துலதான் மொர்தெகாய் ஃபர்ஸ்ட் ராஜாவுக்கு முன்னால வந்து என்ன செய்யறான், கனம் பண்ண படுகிறான். நம்ம இந்த நாட்டில் துரோகம் பண்ணவே கூடாது. ஒரு சிலர் எல்லாம் புருஷனுக்கு பயங்கரமா துரோகம் பண்றாங்க, ஒரு சிலர் மனைவிகளுக்கு பயங்கரமா துரோகம் பண்றாங்க. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். மல்கியா ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. உன் மனைவிக்கு என்ன செஞ்சிட்டா நீ? உன் உடன்படிக்கையின் மனைவி உன்னுடைய தோழி, அவ கூட வாழ்க்கை நடத்திட்டு அவளுக்கு நெஞ்சிட்ட நீ துரோகம் பண்ணிட்ட. அடுத்த வசனம், ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாரு. புருஷனுக்கு துரோகம் பண்ண, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். மனைவிகள் புருஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, குழி தோண்டக்கூடாது. புருஷன் உன்னை நம்பணும். புருஷனுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, மனைவிக்கு நீங்க நெஞ்சிடாதீங்க, துரோகம் பண்ணிடாதீங்க. யூதாஸ் ஊழியத்துக்கு துரோகம் பண்ணினான். யாரையே காட்டி கொடுத்துட்டான், இயேசுவையே காட்டி கொடுத்தான். அவன் என்ன அது, அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவன் வந்து இயேசு தப்பிடுவார் நினைச்சான். இதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லலாமா? இவன் காசு வாங்கிட்டு வந்துருவானா, இவன் காசு வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு போயிடுவானா, இவங்க வந்து பிடிக்க வரும்போது இவர் நெஞ்சிருவாரா, மிஸ் ஆயிடுவாரான். இது சினிமா கதையாது, சும்மா. அவனை பிறவாது இருந்தாலே நலமா இருக்கும். அவன் பிறந்ததே என்னது, சாபந்தான்ட்டாரு. அவனுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. இனிமே அவன் தப்பிடுவானாமா, தப்பிடுவார்னு இவன் நினைச்சானாமா? அப்படி இல்லை. நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய புருஷனுடைய இருதயம் நம்பணும். நம்பிதானே உன்னை விட்டுட்டு போறான் வீட்டுல, இல்லையா? மனைவி தன்னை நம்புறாள்ல, வேலைக்கு தான் போறாருன்னு. அப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? ஊழியத்துல நம்ம நம்பிதான் பணம் கொடுக்கறாங்க, நம்ம நம்பிதான் ஜனங்கள் என்ன செய்றாங்க, பணத்தை கொடுக்கறாங்க. நம்ம நம்பிதான் பரிசுத்தவான்கள் நம்ம கையில எதை கொடுத்திருக்காங்க, சபையை கொடுக்கறாங்க. ஊழியத்துக்கு உங்களை நம்பிதான் பல ஊழியங்களை கையில கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? குழி தோண்டும். பெருச்சாளியின் சுபாவம் அது அசுத்தம், ஊரும் பிராணி. அது நீங்க பாருங்க, சில வீட்டுல உள்ள தோண்டிட்டே போயிடும், மண்ணு போட்டுக்கிட்டே இருக்கலாம், போட்டுக்கிட்டே இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும்ல. அது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கோம். குழி தோன்ற வேலை என்ன செய்யக்கூடாது. நம்ம யாருக்காவது குழி தோண்டி இருக்கீங்களா? நீ குழி தோண்டினால் நீ வெட்டின குழியிலேயே நீ செய்வாய், விழுவாய். இருக்கா வசனம்? நீ குழி தோண்டினா, நீ மற்றவனுக்கு குழி தோண்டினா வெட்டின குழியிலேயே நீ என்ன செய்வ, விழுவ. இரண்டாவது பெருச்சாலியும், அடுத்து என்னது, எலி. எலியினுடைய 2 சுபாவம். அதுங்கெல்லாம் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, எல்லாம் என்னதுதான் சொல்லுங்க? விதைக்கிறதுல, அறுக்கிறது இல்ல, சாப்பிடறதுல என்னதுதான், ஒரே தொழில் என்னதுதான், திருடுறதுதான். அதுக்கு அந்த ஒரே வேலை என்னது, அதானே செய்யுது. அது என்ன சம்பாதிக்குதா, இல்ல எங்கேயாவது போய் வேலை செய்யுதா, எங்கேயாவது சேர்த்து வைக்குதா? சேர்த்து வைக்கும். திருடி கொண்டு போய் என்ன செய்யும், சேர்த்து வச்சிடும். ஆனா அதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. எலியினுடைய மெயின் கேரக்டர் என்னதுதான், திருடுறது. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, ஆவி. அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். அதனாலதான் பிசாசுக்கு பேர் என்னது, திருடன். அப்படித்தானே? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். திருடுறது அவங்களுக்கு இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு அந்த கை என்ன செய்யாது, நிக்காது, ஊரும்.
கை ஊறிட்டே இருக்கும். நாங்க கன்வென்ஷன்ல ஒரு பிள்ளைய கொண்டு வந்து விட்டாங்க, நான் சொல்லியிருப்பேனா, கன்வென்ஷன்ல ஒரு காலேஜுக்கு படிக்கிறா, நான் முன்னால கேம்ப்ல இருக்கேன், பேக்ல இருந்து சொல்றாங்க ஒரு வாலிப பிள்ளைய பிடிச்சிருக்கோம், செல் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள அவங்க சபை ஊழியக்காரங்க அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருச்சு, போயிடுச்சு. நானும் கார் எடுத்துட்டு பின்னால போறேன், ஏன்னா உள்ள கூடி போக முடியாதுல்ல, சுத்தி போகணும். பின்னால போறேன், போற வழியில ஒரு பாஸ்டர் பார்த்து, ஏய் அந்த பிள்ளை மேல ஏதோ ரிப்போர்ட் சொல்லியிருக்கான், யாரோ பொய் சொல்லிட்டான், நீ கவனமா டீல் பண்ணு, அது அழகான பிள்ளை, அறிவான பிள்ளை, ரொம்ப படிச்ச பிள்ளை, நீ என்னத்தையாவது போய் நீ உன்னுடைய புத்தியை காட்டிடாத, திருப்பி அவளை ஏதாவது பண்ணிடுவா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டாரு. சரி என்ன அது பிள்ளை நல்ல பிள்ளைங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் போனேன். அங்க போனா அவ இருக்கா, அவங்க சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. விசாரிச்சா, நான் போய் விசாரிச்சேன், நான் மைதியா விசாரிச்சேன். அவ என்னைய பார்த்த உடனே மொத்தம் உண்மையும் சொல்லிட்டா. ஆமா நான் தான் எடுத்தேன். நான் சொன்னேன், இந்த 3 செல்லு வச்சிருக்கேன், இந்த 2 ஏன் இது? அவளுக்கு ஏற்கனவே 2 செல்லு நிச்சயது சொந்தமாவே இருக்கு. ஆனாலும் ஒரு அம்மா பாத்ரூம் போறேன்ட்டு இந்த பேக்கை பார்த்துக்கோன்னு சொன்னாங்களாம். அவங்க பாத்ரூம் போயிட்டு வரக்குள்ள இவ பேக்கை திறந்து செல் நல்லா இருந்தோடனே அதே எடுத்து வச்சுக்கிட்டா. அவ்வளவுதான், பேக்கை வந்த உடனே கையில கொடுத்துட்டு இவ ஓடியே போயிட்டா. அவளுக்கு வசதி இருக்கு, அறிவு இருக்கு, காலேஜுக்கு படிச்சுட்டு இருக்கா. ஆனா அதை பார்த்த உடனே ஒரு இச்சையின் ஆவி நெஞ்சிருச்சு, உள்ள வந்துருச்சு. இல்லாதவா இல்ல, அது ஒரு ஸ்பிரிட். எலி வீட்டுல பிள்ளைகளுக்குள்ள இந்த சுபாவம் இருக்கும், அப்படித்தானே? சில மனைவிமார்களுக்கு இருக்கும், சில புருஷன்மார்களுக்கு இருக்கும். அவர் பாக்கெட்ல இருந்து இவங்க எடுத்துருவாங்க, இவங்க ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து அவங்க எடுத்துருவாரு, அவர் எடுத்துட்டு போயிருவாரு. ஒருத்தர் விசுவாசியோடைய புருஷன், ஆனா குடியாரன். அவன் சொல்றான், கரெக்டா ஒளிச்சு மாத்தி மாத்தி ஒளிச்சு வைப்பா, கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் அப்படிமா. அவன் அரிசி இதுல போட்டு முக்கி வச்சாலும் கண்டுபிடிச்சிருவான், கடுகுல போட்டாலும் நெஞ்சிருவான், கண்டுபிடிச்சிருவான். 2லயும் தொல்லையா இருக்கு, ஜன்னல்ல வச்சா ஜன்னல் எடுத்துருவான். அவன் சொல்றான், நான் யோசிச்சுக்கிட்டே சோத்திரம் பண்ணிட்டே கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் குடிகாரனுக்கு சோத்திரம் எது? எலி. இவங்க அவர் கொஞ்சம் அசந்தா இவங்க நெஞ்சிடறாங்க, இந்த எலி வேலை செஞ்சிருது. ஒன்று, இந்த எலின்னு சொன்னா திருட்டு புத்தி, அதுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது. அடுத்தவன் இதை எடுக்கிறதே ஒரு ஆவி. நீங்க பிள்ளைகள் கூட சின்ன வயசுலயே இப்படி பழக்கம் இருந்தா நீங்க அதை என்ன செய்யணும்? கண்டிச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும், எடுக்கவே கூடாது. அப்படி நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும் பிள்ளைகளை. அப்படி எடுத்தா நீங்க அதை கண்டிச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு அதை என்ன செய்யணும்? அந்த ஆவியை அந்த பிள்ளைய விட்டு அப்புறப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா உங்க வீட்டுல 10 பைசா திருடுவான், ஸ்கூல்ல 1 ரூபா திருடுவான், வெளியே 10 ரூபா திருடுவான். அடுத்து அதுலயும் மாட்டாம போயிட்டானா அடுத்து என்ன செய்வான்? ரோட்ல திருட ஆரம்பிச்சிருவான். அதனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். 2வது, இந்த எலியினுடைய 2வது சுபாவம் சேதப்படுத்துதல், நஷ்டப்படுத்துறது. பொருட்களை நஷ்டப்படுத்துறது தான் இதனுடைய வேலை. தான் திருடிட்டு போறது அது 2வது விஷயம். இது அடுத்த பகுதி என்ன செய்யுது? சேதப்படுத்து. கர்த்தருடைய பொருட்கள், கர்த்தர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எந்த பொருளையுமே நாம் சேதப்படுத்தக்கூடாது, நஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டில் எவ்வளவு பொருட்கள் நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா? கர்த்தர் சோதோமை அழிச்சதுக்கு ஒரு காரணம் ஆகார திரட்சி. அவங்களுக்கு எல்லாம் நிறைவா இருந்துச்சு, அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டே போவாங்க, தூக்கி போட்டு. நீங்க சேதப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த அசுத்தமான ஆவி என்ன செய்யுது? இருக்குது. பொருட்களை நஷ்டப்படுத்துவது. சில பிள்ளைங்களை பாருங்க போட்டு உடைக்கும், அது அந்த வயசுலயே அந்த ஆவி இணைஞ்சிருச்சு, எலியின் புத்தி வந்துருச்சு. சில புருஷன்மார் கோவம் வந்தா தூக்கி உடைச்சிருவான். சில சகோதரிகளுக்கு எப்படி கோவம் வருது. நான் ஒரு இடத்துல இருந்தேன், அதுல ஒரு மிலிட்டரிக்காரன் தான், ஒரு விசுவாசி. அவன் 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் வருவான். வந்தா சமானமாவே அவனுக்கு இருந்த பழக்கமே கிடையாது. வரும்போதெல்லாம் சண்டையை போடுவான், அந்த பிள்ளைய போட்டு அடிப்பான். ஒரு நாள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வந்தான். வரும்போது ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு வந்தான் சர்ச்சுக்கு. வந்து ஏதோ ஜெபிச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னா, நான் கேட்டேன், ஏய் மஞ்சள் பையில என்னன்னு கேட்டேன். அதுவா, அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. இல்ல மஞ்சள் பையில என்னன்னு கேட்டேன். காலையில ஒரு சின்ன பிரச்சனையில் அடிச்சுவிட்டேன். அவளுக்கு அவனை திருப்பி அடிக்க முடியாது, இவன் மிலிட்டரிக்காரன்ல. அதனால அந்த கோபத்துல
பக்கத்துல இந்த டேப் ரிகார்டை தூக்கி அடிச்சா தரையில ஒரே அடி, அது பீஸ் பீஸ் பீஸா பிடிங்கிட்டு போயிடுச்சு. அவ்வளவுதானே? 8000 ரூபாய் போச்சா? இவன் மிலிட்டரியில இரவும் பகலும் நடுற அந்த காட்டுல கிடந்து சம்பாதிச்சது 5 நிமிஷத்துல போயிடுச்சு. சேதப்படுத்துற ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? இப்ப எலியெல்லாம் தலை உயர்த்தாது, அது எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். எலி வலையில இருக்கும், இப்போ அது உள்ள செட்டில் இருக்கும். இப்ப இந்த கொஞ்சம் பொறுத்து தீய வச்சு அக்கினி இறங்கினாதான் எது வரும், இது வெளியே வரும். மூணாவது சகல விதமான ஆமை. அது என்ன ஆமைன்னு சொல்லாம சகல விதமான ஆமை? ஆமையில பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்கு, அதே நேரத்தில் சின்ன ஆமைகளும் இருக்கு. பெரிய ஆமை விலை இல்லை, நட்சத்திர ஆமைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த ஆமையை ஃபாரினுக்கு கடத்துறாங்க. சும்மா பேக்ல வச்சே கொண்டு போயிடலாம், சின்ன சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கு. அது ஒரு எதுக்கோ யூஸ் பண்றாங்க, மருந்துக்காக, காஸ்ட்லி. சகல விதமான ஆமை அப்படின்னு சொன்னா, ஆமையினுடைய சரியான வெளிப்பாடு என்னன்னா ரொம்ப அசதி, அவ்வளவுதான். அதுக்கு ஸ்பீடு அவ்வளவுதான். தண்ணிக்குள்ள போனாதான் அது என்ன செய்யும், ஹை ஸ்பீடு கூட்டும். அதாவது என்ன அர்த்தம்னா, தான் காரியம்னா ஸ்பீடா இருப்பாங்க, மற்றவன் காரியம்னா ஆமா அசையாது. சகல விதமான ஆமை. சோம்பேறித்தனம், ஊழியத்தில் சோம்பேறித்தனம், ஜபத்தில் சோம்பேறித்தனம், பாடுபடுகிறதுல சோம்பேறித்தனம், ஒரு இடத்துல போகிறதுக்கு சோம்பேறித்தனம், அசதி, ரொம்ப சோம்பேறித்தனம், தாமதம். ஆமையை கூப்பிட்டுட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க வீடு போய் சேர மாட்டீங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு ஜெபிக்க என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போய் ஜெபிச்சேன். ஜெபிச்சு முடிச்ச உடனே சொன்னேன், என்னப்பா இது ஆமை தெரியுதுன்னு சொன்னேன். ஆமா, என் பிசினஸ் படுத்துருச்சுன்னா. அப்பதான் நல்ல ஸ்பீட்ல வந்தவர். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மிஷின் பார்த்துருக்கீங்களா? பட்டன் அமுக்குனா என்ன வரும், காஃபி வரும். அந்த காஃபி மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவன் தான். நல்ல போக்கு. அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட உள்ள பார்ட்னர்லாம் சுத்தமா பிசினஸ் வச்சு இவனை கவுத்தி விட்டுட்டு அவங்க எக்ஸ்பீட் பண்ணிட்டாங்க. இவனை வச்சு விட்டாங்க. இது பிசினஸ் எப்படி ஆயிடுச்சு, ஆமை உள்ள பூந்துருச்சு. ஆமை பூந்த வீடு என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க, ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் என்ன செய்யாது, விளங்காது. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா செத்தா அந்த வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணிடுவான், இல்லைன்னா வீட்டை விட்டுருவான். அதே மாதிரி நமக்குள்ள இந்த ஆமை இருக்கா, அதுவும் சகல விதமான ஆமை. எல்லா காரியத்திலையும் சோம்பேறி தானே தான். என்ன காரியம் செஞ்சாலும் அது இழுத்து முழங்கால் போடுவோம்னாலே 4 நிமிஷம் ஆகும். எங்க வர, முழங்கால வர்றதுக்கு. எலும்பி நிப்போம் சொன்னா அதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இவங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துக்கு கிளம்புங்கன்னு சொல்லுங்க, கிளம்புவாங்க பாருங்க, கிளம்புவாங்க. கல்யாணம் 8 மணிக்குன்னா இவங்க 10 மணிக்கு தான் போவாங்க. அங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு அவன் போயிட்டு இருப்பான். அவ்வளவு ஸ்லோ கோச். இதெல்லாம் பயங்கர லேட் பிக்கப். இவங்கெல்லாம் இப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த ஆவி இருக்கா? இதெல்லாம் சோம்பேறிகள். சகலவித எந்த, அதாவது சகலவித ஆமைன்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் என்னதுதான், எல்லா விஷயத்திலையும் ஸ்லோ. சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தா 35 நிமிஷம் கொறிச்சு. பாஸ்டர் இவர் சொல்லுவாரு, பாஸ்டர் கேசி வர்கீஸ், ஒரு பந்தி 7 நிமிஷம் தான். ஒரு பந்தியில ஒருத்தன் சாப்பிடுறது எத்தனை நிமிஷம்? 7 நிமிஷத்துல பந்தி க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இது நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்க பாருங்க. ஐயோ, இவங்க சாப்பிட்டு முடிச்சு அவ்வளவுதான். எல்லாம் ஜபமா அதேதான், ஊழியமா அதேதான், எந்த ஒரு காரியமும் ஒரே சோம்பேறித்தனம். இதுங்களை வச்சு இதுங்க எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போறது? எக்காலம் ஊதுனா இது கிளம்புறதுக்கு 35 நிமிஷம் ஆகும். அது ஒரு இமைப்பொழுது, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதுல. இந்த கேஸ்ல எங்க வர்றது? அது மனவாட்டி போய் சேர்ந்து கதவெல்லாம் அடைச்ச பிறகு, கைவிடப்பட்டதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இவங்க இயேசுவேமாகும். இதெல்லாம் பிக்கப் இல்லாத வண்டிங்க. இத பரலோகத்துக்குலாம் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது.
ஊழியம் சொல்றது சும்மா அண்ணல் பறக்கிற மாதிரி இருக்கணுங்க. விசுவாச வாழ்க்கைங்கிறது ஸ்பீட் கூட்டணும், வேகத்தை கூட்ட வேண்டிய ஒரு காலம். நம்ம எப்படி இருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து உடும்பு. உடும்பு தெரியுமா? அவ்வளவுதான், பிடிச்சா பிடிச்சதுதான். அது எந்த பாஸ்டர் வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் அவ்வளவுதான். அம்மா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, அண்ணா வந்தாலும் சரி, பாஸ்டர் வந்தாலும் சரி. பழைய காலத்துல உடும்ப யார் யூஸ் பண்ணா? திருடர்கள் யூஸ் பண்ணாங்க. பழைய காலத்துல உடும்ப திருடர்கள் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சரித்திரம் படிச்சீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய அரண்மனைகள்ல பெரிய பெரிய வீடுகள்ல ஏறுறதுக்கு அதுல கயிறை கட்டிக்குவாங்க, தூக்கி எறிவான். அது எவ்வளவு தூரம் போய் விழுதோ அந்த வீட்டுல போய் அங்க தரையில பிடிச்சுக்கும், அவ்வளவுதான். அதை பிடிச்சு ஒருத்தன் ஏறுவானா, அப்ப அது என்ன அளவு கிரிப் கொடுக்குது பாருங்க, பிடிப்பு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருது. அதை பிடிச்ச ஏறி போயிடுவான். ஏறி மேல போய் வீடெல்லாம் திருடிட்டு எப்படி வந்தானே தெரியாது. இறங்கும் போது உடும்பத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு எங்க வந்துடுறது, வந்துடுவான். நீங்க அடிச்சு பாருங்க, உடும்ப சாதாரணமா சாகாது. அதனுடைய பாடி பயங்கரமா. பிடிவாதக்காரனை நீங்க அடி அடின்னு அடிங்க, திருப்பி அதுலயே தான் நிப்பான். அப்படித்தானே இருக்கா? அப்படியே பிடிவாதக்காரங்க இருக்காங்களா? இருக்கீங்களா? இருக்கிறோமா? இருக்கா? நமக்குள்ள இருக்கா? சிலருக்குள்ள பயங்கர பிடிவாதம். அது ஜபத்துல பிடிவாதம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தந்தே ஆகணும், ஆண்டவரே. பரவாயில்ல, அங்க ஜபத்துல பிடிவாதமே பண்றது இல்ல. இங்க வீட்டுல வந்துட்டு பிடிவாதம் இருக்கா? அப்படி இருக்கா உங்களுக்குள்ள? நமக்குள்ள இருக்கா பிடிவாதம்? பிடிவாதம் இருக்கா? எல்லா வாதத்துக்கும் மருந்து உண்டு. எல்லா வாதத்துக்கும் என்ன உண்டு? மருந்து உண்டு. எந்த வாதத்துக்கு மட்டும் மருந்து கிடையாது? பிடிவாதத்துக்கு மட்டும் மருந்து கிடையாது. புருஷனும் மனைவியும் போயிட்டு இருந்தாங்களாம். முயல் ஒண்ணு கிராஸ் ஆச்சான். அப்ப இவன் சொன்னா, முயல் எவ்வளவு ஃபாஸ்ட்ல போகுது பாத்தியா, என்ன ஸ்பீடா இருக்குன்னு. அவ சொன்னாலாம், ஆமா பார்த்தேன், ஆனா இந்த முயலுக்கு 3 கால் தான் இருந்துச்சு. நான் அவன் சொன்னான, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணு தெரியல உனக்கு? முயலுக்கு எப்படி 3 கால் இருக்கும்? 3 கால் என்ன முயலுக்கு இருக்கும்? நீ படிச்சது கிடையாதா, பார்த்தது கிடையாது. நீங்க பாத்தீங்களோ படிச்சீங்களோ தெரியும். நான் இப்ப போன முயலுக்கு எத்தனை கால் தான்? 3 கால் தான். நாளாம் இவனுக்கு சொல்லி சொல்லி டென்ஷன் ஆகி கடைசியில் அடிதடி ஆயிடுச்சு. அடிச்சுட்டான், ரோட்ல வச்சு அடிச்சுட்டான். உன்னையே போய் கல்யாணம் கட்டி வச்சான் பாரு, எனக்கு 3 கால்னு சொல்லி இவ்வளவு பிடிவாதம் பண்றேன். அது சொல்லுவான், கதை தானே அது. கடைசியில் இப்படியே அடிச்சு திருப்பி அவசனாலாம், நீங்க அடிச்சா அடிங்க, ஆனா நான் பார்த்த முயலுக்கு எத்தனை கால் தான்? 3 கால் தான். அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்படியே போய் வீட்டுக்கிட்ட போகும்போது வயல் வழியா போயிட்டு இருந்தாங்க. திருப்பியும் இதே வாக்குவாதம் வந்துருச்சு. அடிச்சிட்டான். அடிச்சு பக்கத்துல இருக்கிற சேத்துல போட்டானா, நீ வீட்டுக்கே வராது, சேத்து தொலைஞ்சு போ, பிடிவாதக்காரியே தேவை இல்லைன்னு போட்டு அடிச்சு அவளை அந்த சேத்துல முக்கிட்டான். முக்கிட்டு போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சேத்துக்குள்ள இருந்து கை வைத்தினாலாம். என்னது என்னது? 3 கால் தான் மேம். அவங்க இந்த மூடனை நொய்யோட நொய்ய குத்துனாலும் இருக்கா? வசனம் இருக்கா? மூடனை வாசிங்க. அவனை போட்டு உரல்ல போட்டு இடி இடின்னு இடிச்சாலும் அவனுடைய மூடத்தனம் வாசி எங்க இருக்கு? எடுத்தவங்க யாரானாலும் வாசிங்க சத்தமா வசனம் சொல்லிட்டு. மூடனை வசனம், அதான் வசனம் சொல்லிட்டு சொல்லணும். நீதிமொழிகள் 27:22. மூடனை உரல்ல போட்டு, நான் சொன்னது கம்மியா சொல்லிட்டேன், அந்த சேத்துல போட்டுன்னு சொல்லிட்டேன். இங்க உரல்ல போட்டு உலக்கையினால நொய்யோட நொய்ய குத்தினாலும் அவன் 3 கால் தான்மா. இப்படி வீட்டுல யாராவது இருக்கீங்களா பிடிவாதம்? உங்க பிள்ளைகளுக்குலாம் இந்த ஆவி இருந்தா இப்பவுமே தெரிஞ்சிடும். விவரம் தெரியாம வெளியே சொல்லி காட்டிடுவாங்க. இப்பவுமே அந்த ஆவி என்ன செய்யணும்?
சரியா நீங்க இந்த நாட்டில் பிடிவாதம் இருக்கா, நல்ல காரியங்கள்ல வைராக்கியம் பாராட்டணும். அதுதான் பவுல் சொல்றாரு, நீ வைராக்கியம் பாராட்டினா நல்ல காரியத்தில் என்ன செய்ய, வைராக்கியம் பாராட்டு. ஏன் உலக காரியங்கள்ல, இந்த வீட்டு குடும்ப காரியங்கள்ல, சின்ன சின்ன காரியங்கள்ல போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்லது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டு. வேண்டாத காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க வைராக்கியம் பாராட்டி அதுல பிடிவாதமா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துல உடம்பு இருக்கா, சபையில உடம்பு இருக்கா, நமக்குள்ள இருக்கும். அது ஒரு சிலருக்கு பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பயங்கரம். அது வளர்ந்து போச்சு, அவங்க பிடிச்சபடியிலே தான் நிற்பாங்க. போன வாரம் ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, நான் அவர்கிட்ட பேசினேன், ஐயா அதை விட்டுருங்க. இல்ல இல்ல அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாரு. என்ன இது, அவன் மன்னிப்பு கேட்கட்ட நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல 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 மன்னிப்பு கேட்டாதான் அது கரெக்டா வரும். நான் திருப்பி இங்கதான் காத்திரு போட்ட முடிச்சுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் இந்த ஆள் காத்திரு போட்ட என்ன ஆவியில் அறிஞ்சாருன்னு எனக்கு தெரியல. மன்னிக்க என்ன செய்யல, முடியல. ஆனா ஆவில ஏதோ குதிச்சுக்கிட்டே இருந்தா, ஆவில குதிச்சுட்டு பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? உடும்பு. அடுத்து என்னது, அழுங்கு. அழுங்குன்னு என்னது, அழுங்குன்னு என்னது? ஒரு மொழிபெயர்ப்புல நத்தைன்னு இருக்கு. நத்தை, நத்தை, நத்தையினுடைய 2 சுபாவம். நீங்க லேசா டச் பண்ணுங்க, என்ன ஆயிரும், புசுக்குன்னு சுருங்கி தொட்டால் சினிங்கி. டச் மீ நாட், டச் மீ நாட், என்னை தொடாதே, தொற்றக்கூடாது. இந்த தொட்டாச்சு நீங்க செடி பார்த்திருக்கீங்களா? நான் அதை போய் ஊதி பார்த்தேன். தொட்டா தானே இதுக்கு கோபம் வருது, ஊதி பாப்புன்னு. அது ஊதுனா கூட உடனே அதுக்கு ரோஷம் வந்துருச்சு. திரும்ப இது எப்பந்தான் அது ஒழுங்காகுதுன்னு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். புனலூர் ஃபைத்தம்ல இருந்துச்சு, கேரளால பிரசங்கத்துக்கு போயிட்டு அப்படியே ஃபைத்தம்ல, பழைய ஃபைத்தம்ல அப்படி சுத்திட்டு இருந்தா இது இருந்துச்சு. தொட்டாதான் இதுக்கு பயங்கர எஃபெக்டா இருக்கு, ஊதி பாப்போம். ஃபூன்னு ஊதுனா உடனே அது டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, எவ்வளவு நேரம் கழிச்சு வருதுன்னு பார்த்தா நம்ம ஒதுங்கிட்டோமா இல்லையான்னு அதுக்கு ஏதோ ஒரு சென்சார் உள்ள இருக்கு. அதுக்கு பிறகு மல்ல என்ன செய்யுது. அதே மாதிரி சில புருஷன் மனைவி எல்லாம் பயங்கர ஆளுங்க. தொட்டா போதும், சொல்லிட்டா போதும், ஓன்னு அழுதுருவாங்க. இல்லட்டா அன்னைக்கு முழுசும் வண்டி பிரேக்ல ஸ்ட்ரைக்ல நிற்கும். ஒன்னு அழும், தொட்டால் சினுங்கும். இல்ல அவ்வளவுதான், அதோட ஸ்ட்ரைக் அடிச்சா 3 நாள் 7 நாள் 6 நாள் 4 நாள் அது பாட்டுக்கு வெற்றிகரமா நெஞ்சிட்டே இருக்கும். 3ஆவது நாள் 4ஆவது நாள் போய்கிட்டே இருக்கும். சாப்பிடாம குளிக்காம குடிக்காம அப்படியே செத்து போற மாதிரி, ஏதோ எல்லாமே வாழ்க்கையை முடிஞ்சு இயேசு வந்துட்டு போயிட்ட மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. தொட்டால் சினிங்கியா இருக்கீங்களா? பிரசங்கத்துல லேசா அடிச்சிருங்க, ஓடி போயிடுறானே. ஒரு விசுவாசி நாங்க எப்படி அடிக்க முடியும்? அடிக்க முடியாது. விசுவாசி அடிக்க முடியாது. எதுலதான் தட்ட முடியும்? போதக சிச்சையே, போதக சிச்சையே ஜீவ வழி. என்னை தான் பேசினார், வேற யாரும் ரோட்ல போறவனையா பேசின? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு சிலர் சொல்றாங்க நம்முடைய விசுவாசிகள் எனக்கு தான் பேசினாரு, என்னைய பார்த்துட்டே பேசினாரு, வேற யார பேசினாரு, என்னைய தான் பேசினாரு. நான் சொல்றேன், ஆமா உன்னைய தான் பேசினேன். நான் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு பேசினேன், ஏன்னா ஒத்துக்குவானா? ஒத்துக்குவானா? இங்கதான் பேசுவேன், உனக்கு தான் பேசுவேன். அது எனக்கு தான் சேர்த்து தான். வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், என்னையும் வெட்டும் உன்னையும் வெட்டும். உனக்கு தான் பேசினேன். அது போதக சிக்ஷையை நீ எப்படி எடுக்கணும்? என்னை தொட்டுட்டாரு அப்படின்னு நீ சிரிங்கிட்டு ஓடிடக்கூடாது. கோழி மிதிச்சு என்ன செய்யாது? குஞ்சு சாகாது. நீ குஞ்சியா இருந்தா இந்த கோழி மிதிச்சு நீ என்ன செய்ய மாட்ட? சாக மாட்ட. நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. அதனால நீ தொட்டால் சினிங்கா இருக்கக்கூடாது. போதக சிக்ஷை உனக்கு என்னது? ஜீவ வழி. கேட்கும் போதே நீ இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவங்க ஓடவில்லை. என்ன செஞ்சாங்க? பேதுரு பிரசங்கம் பண்ணா அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஓடி போகல. எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? நேர பேசிட்டு ஐயா நாங்க என்ன செய்ய வேண்டும்? அவ்வளவுதான். நீ உன் இருதயம் குத்தப்பட்டுருச்சா? ஓடிடாத, வந்து பாஸ்டர்ட்ட பேசு. நான் என்ன செய்யணும்? தாழ்ந்து போகணுமா?
விட்டு கொடுக்கணுமா, மன்னிக்கணுமா, சகிக்கணுமா, ஏத்துக்கணுமா? ரைட். எனக்கு போதகம் பண்ணுங்கள், நான் கேட்பேன். யோபு சொல்றார், எனக்கு நீங்க போதகம் பண்ணுங்க, நான் இணைஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன். போதகம் பண்ணும்போது கேளு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். 6:24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். உபதேசம் பண்ணும்போது எப்படி இரு? மௌனமா இரு. 25 செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? செம்மையான வார்த்தைகள் என்ன உண்டு? எவ்வளவு வல்லமை உண்டு. நான் ஒரு இடத்துல போய் கடனை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டேன். அடுத்த நாள் ஒருத்தர் வந்தாரு, நல்ல வேலை பிரசங்கம் பண்ணீங்க, இந்த ஆள் கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தான், கொடுத்துட்டான், நேற்று பிரசங்கம் கேட்டுன்னு. ஒரு விசுவாசி. நான் ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டேன். அந்த கன்வென்ஷன்ல என்னைய கவனிக்கிறதுக்கு ஒரு விசுவாசியை போட்டிருந்தாங்க. அவன் தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவான். நான் தங்கியிருந்த இடத்துக்கு சாப்பாடு தூக்கிட்டு வந்துட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் காலையில வந்தான். அடுத்த நாள் காலையில, பாஸ்டர் எஃபெக்டா வேலை செஞ்சிருக்கேன். நான் என்னன்னு கேட்டேன். காலையில வந்து காசு கொடுத்துட்டான் பாஸ்டர். யாரு? ஒருத்தன் வந்துட்டு காசை வாங்கிட்டு கொடுக்காமலே போயிட்டான், விசுவாசி தான். இன்னைக்கு காலைல வந்து கொடுத்துட்டான். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணேன், துன்மார்க்கன் வாங்கின கடனை கொடுக்காமல் இருக்கிறான். நீ வாங்கின கடனை கொடுக்கலன்னா யாரு நீ? துன்மார்க்கன். இதை கேட்ட உடனே இன்னைக்கு தான் அவனுக்கு இந்த வசனமே தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் வாங்காம வாங்கிட்டு கொடுக்காம இருந்தா பரலோகம் போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கான். அடுத்த நாள் காலைல வந்து கொடுத்துட்டான். பரவாயில்ல. பிரசங்கம் கேட்கும் போது ஜீவித்தை என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். ஓடக்கூடாது, தொட்டால் சினிங்கியா இருக்கக்கூடாது. நத்தை தொட்டு பாருங்க, அப்படியே உள்ள இழுத்துக்கும். அவ்வளவுதான். அது பிறகு கூட்டத்துக்கு வரமாட்டான், ஜபத்துக்கு வரமாட்டான், ஏரியா பிரேயர் வரமாட்டான். ஓடு ஓடு ஓடிட்டே இரு. யோவான் 15:3 என்ன சொல்லுது? உபதேசத்தை கேட்கும் போது நீ சுத்தமா மாறிட்டே இருக்கணும், ஓடக்கூடாது. யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். இப்பமே நீ கேட்கும் போதே உன்னை எப்படி மாத்தணும்? அது உன்னை துக்கப்படுத்த கூடாது. எப்படி மாறணும்? தேவனுக்கு ஏற்ற துக்கமா மாறி நீ இப்பவே கேட்கும் போதே என்ன செஞ்சிடணும்? சுத்தமா என்ன. அடுத்து இந்த நத்தையினுடைய இன்னொரு வேலை, அந்த ஓட்டை தூக்கிட்டு சுத்துங்க, அப்படித்தானே? அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுதான் வீடு, அதுதான் அது வாழ்க்கை, அதுதான் அது. எப்ப பார்த்தாலும் இந்த பாரங்களை சுமந்து அப்படியே செத்து போன மாதிரியே சுத்திட்டு இருக்கிறது. எங்க பார்த்தா மரத்துல ஏறினாலும் இதை தூக்கிட்டாலையும், ரோட்ல வந்தாலும் இதை தூக்கிட்டு தான் வரும். செத்தாலும் இதோட தான் என்ன செய்யுது? சாகுது. உலக கவலையோடு நீ ஏன் போய்கிட்டே இருக்க இந்த மார்க்கத்துல? உலக கவலை எதுக்கு? அதையும் தூக்கிட்டே அலையிற. வீடு வீடு வீடு. அன்னைக்கு ஒருத்தங்க எழுதுறாங்க, சொல்லக்கூடாது, இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, அது வேற என்னத்தையா நான் மாத்திட்டு சொல்லி தோஞ்சு போல. எனக்கு கடன் அடைக்கப்பட வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும். கடன் இருக்கு, இதுல வேற சொந்த வீடு வேற வாங்கணுமா? என்ன ஜபம் பாருங்க நம்ம ஆளுங்க கவலைய. எனக்கு கடன் பாரம் எல்லாம் நீங்க வேண்டும், சொந்த வீடும் வாங்க வேண்டும். இருக்கிற கடனை முதல்ல க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கு எழுதி கொடு. அதுக்குள்ளேயே அடுத்த பட்ஜெட் தூக்கி எங்க வைக்கிற? சட்டசபையில் வைக்கிறிய? டக்குன்னு தூக்கி எதுக்கு? இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ள வெளியே பார்க்கல. இந்த உலக கவலையை நீ வச்சுக்கிட்டேன்னா நாம் பண்ற பிரசங்கம், யார் பண்ற பிரசங்கம் வேலை செய்யாது. அந்த வசனம் விதைக்கிற விஷயத்தை எடுத்து பாருங்க, கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனா உலக கவலை இருந்தால் இந்த பிரசங்கம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. எங்க இருக்கு? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். உலக கவலை உனக்குள்ள வச்சுக்கிட்டே நீ தூக்கிக்கிட்டே அலைஞ்சேனா வசனம் உனக்குள்ள என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஒன்று தொட்டால் சின்னுங்கிறது, இரண்டாவது என்னது? உலக கவலை. நல்ல நீங்க தெளிவான அறிவோடு இருக்கணும். கத்தர் தருவார், கத்தர் தருவார், கத்தர் தருவார், தருவார், தந்தா வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அடுத்து யாரு? யாரு? ஓனான். இதுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, இருக்கிற இடம்லாம் வேலிதான். ஓனான் எங்க தான் இருக்கும்? வேலி, மதில் மேல் உள்ள ஜீவியம். ராகாம்
ராகாப்பு வீடு எங்க இருந்துச்சு? மதில் மேல இருந்துச்சு. இவங்க ஜெயிச்சா இங்க, அவங்க ஜெயிச்சா அங்க. ஓனான் தவளை தண்ணிக்கு இழுக்கும், ஓனா எங்க இழுக்கும்? வேலிக்கு இழுக்கும். வேலிதான் எட்டி எட்டி பார்க்கும். பார்த்துருக்கீங்களா? அது பார்த்துருக்கீங்களா? அப்படியே எந்திரிச்சு நின்னுக்கும், அப்படியே பார்க்கும், திருப்பி நார்மலுக்கு வந்துடும். அவ்வளவுதான். நம்முடைய ஜீவியம் வேலியில் இருக்கக்கூடாது, சும்மா ஏதோ போக்குவரத்து மாதிரி இருக்கக்கூடாது. சபைக்குள்ள, சபையில நீ ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்ல வரணும். ஏதோ போற மாதிரி வேலியில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீ உள்ளவா. ஏன் வேலியில நிக்கிற? வெளியிலே நிக்கிறாய், ஏன் வேலியில் நிக்கிறாய்? உள்ளவா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஆழத்துக்குள்ள வாங்க, அன்பின் ஆழத்துக்குள்ள வாங்க, பரிசுத்தவாங்களுடைய ஐக்கியத்தின் ஆழத்துக்குள்ள வாங்க. சும்மா எங்கேயோ டிஸ்டன்ஸ்ல போய் நின்னுக்காத, தூரத்துல போய் நிச்சயாத, நிக்காத, வா, உள்ளவா. ஓனான் ராகா மதில் மேல இருந்தார். மதில் மேல் பூனையா இருக்க கூடாது. நீ எங்கிட்டு போவன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து பள்ளி. பள்ளிக்கு சொல்றாங்க நாக்குல பசை இருக்கான். நாக்குல என்ன இருக்கு? அப்படி பூச்சி ஒரு இழுப்பு இழுக்கும், அவ்வளவுதான். அந்த பூச்சி தொலைஞ்சுது. அந்த பசை ஒரு டச்சிங் தான். எங்க வரும்? ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பாதி பேர் நல்ல நேரங்கிறான், பாதி பேர் இப்ப ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடை பத்தி, இது கீச்சு பூச்சிங்க அங்குது எங்கிட்ட அது ஒரு பிரச்சனையில கத்தும். இவன் உடனே பத்தியா பள்ளி, நம்ம விசுவாசியை சொல்றானே பள்ளி சத்தம் கொடு. பள்ளி சத்தம் கொடுச்சுன்னா கரெக்ட் ஆயிடுச்சான். இது இவனை எங்க கொண்டு போய் விசுவாசத்துல சேர்க்கிறது? நாவில் பசை. உங்களுடைய வார்த்தையில இந்த முகஸ்துதி பண்ணக்கூடாது. ஒரு சிலர்லாம் அது அப்சலோமின் ஆவி. அப்சலோமின் ஆவி முகஸ்துதி பண்றது, மனுஷனை ஈர்க்கிறது, இழுக்கிறது. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த பள்ளியுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. மற்றவங்களை படக்கு படக்குன்னு இழுத்துரும். நீங்க பாருங்க, டியூப்லைட்ல இருக்கும், அங்கங்க உட்கார்ந்துருக்கும். இந்த பூச்சிங்க இந்த வெளிச்சத்துக்கு போக இது இது இருக்கிறது தெரியாம அங்க போனா இது ஒரு செகண்ட்ல எழிஞ்சிரும், டப் டப்னு இழுத்துரும். உங்களுடைய நாவு எப்படி இருக்கு? ஒரு சிலர் சொல்றாங்க அவன் நாக்குல சனி இருக்குமா. தெரியுமா? நாக்குல என்ன இருக்கான்? சனி இருக்குமா. ஏன்னா அவன் சொன்னது அப்படியே நிச்சயம் என்னத்தையா சொல்லிவிடுவான். உங்க நாக்குல என்ன இருக்கு? பசை இருக்கா? சனி இருக்கா? கிருபை இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? உங்க நாவு எப்படிப்பட்ட இருக்கு? நாவு எப்படிப்பட்டது? நெருப்பு. கண்ணை வாயை திறந்தானா, உள்ள என்ன இருந்துச்சான்? நீங்களாம் நேரடியா வந்துட்டீங்களோ? கண்ணனை அவங்க அம்மா அடிச்சுட்டு வாயை திறக்க சொன்னாலாம். கண்ணன் வாயை திறந்தானா, என்ன இருந்துச்சான்? உள்ள உலகம் இருந்துச்சான். கண்ணன் வாய்க்குள்ள உலகம் இருந்துச்சுமா. உன் வாய்க்குள்ள உலகம் இருக்கா? என்ன இருக்கு? பரலவம் இருக்கா? கிருபை இருக்கா? என்ன இருக்கு? ஒருத்தர் சொன்னாரு, இந்த நாவு நெருப்பு. இந்த பாஸ்பேட் தெரியுமா? பாஸ்பரன் சொல்லுவாங்க. அது தண்ணிக்குள்ள இருந்தா அமைதியா இருக்கும். வெளியே எடுத்து இந்த வீடுகள்லாம் சில நேரத்தில், சில குடிசை வீடுகள்லாம் அப்பப்போ எரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்பரத்தை தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அந்த வாதியிலேயே வச்சிருப்பான். அந்த ஈரத்திலிருந்து வெளியே எடுத்து போட்டா அந்த ஈரத்தன்மை போன உடனே நிச்சயம் தீப்பிடிச்சு எரியும். அதுக்காக நாவு நெருப்பு. அதனாலதான் வாய்க்குள்ள எரிஞ்சிருக்காரு, ஈரத்துக்குள்ளே வச்சிருக்காரு. இது தொண்டை காஞ்சிருச்சுன்னா, சூடு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் சேர்த்து கொளுத்திடும். பல்லி இருக்கா? நாவுல பல்லி இருக்கா? பசை. முகஸ்துதி பண்றது, மற்றவங்களை அது சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்திலேயே எல்லாரும் நம்பிடுவான். அடுத்ததாக என்னது? பச்சோந்தி. பச்சோந்தினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளே பாதி பேர் இப்படிதான் ஆக்ட் பண்ணிட்டாலே. இங்க வரும்போது அப்படியே விசுவாசி, வெளியே போன உடனே யாரு? உடனே ட்ரெஸ் மாறிடுது, பேச்சு மாறிடுது, ஸ்டைல் மாறிடுது. நம்ம ஆளுங்களை கண்டுபிடிக்கணும்னா எங்க போய் பார்க்கணும் தெரியுமா? கல்யாண வீட்டு ரிசப்ஷனுக்கு போகணும். கல்யாணத்துக்கு போக கூடாது, கல்யாண வீட்டுல ரிசப்ஷனுக்கு போகணும். பாதி விசுவாசி இங்க வரமாட்டான் கல்யாணத்துக்கு. அவன் எங்க வருவான்?
அங்க வருவான். அங்க போய் பார்த்தாதான் இவனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். எப்படி வருவான்? ஆல்சுமா அப்படியே மிதந்துட்டு வருவாங்க பாருங்க. கலரு நம்மால் இங்கேயே கலர் தான் போட்டு வரான். 190 பேரு சேசை சர்ச் மாதிரி தானே இருக்கு. இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல யார் வரா? இப்பமாவது நீங்க தீர்மானம் எடுத்துக்கோங்க, புது வருஷத்துக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் எடுப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ட்ரெஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? ஒயிட் அண்ட் ஒயிட் எடுப்பேன். அடுத்த பிரதிஷ்டை எவ்ரி சண்டே நான் கட்டாயம் ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்துவேன். அதுல ஒரு நாள் கொஞ்ச நாள் நீடிச்சிட்டியா, அடுத்து நான் பைபிள் ஸ்டடிக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன். அது ஒரு மாசம் தரிச்சு காத்திரு போட்டதுக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன். அதுக்கு அடுத்து உபவாச ஜெபத்துக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட். இப்படியே நீ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துடுவேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? செத்தா அன்னைக்கு மட்டும் நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தானே அடக்கம் பண்றோம். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? என்ன கலர்ஃபுல்லா சுத்தின ஆளா இருந்தாலும் செத்துட்டா எங்க கண்ட்ரோல்ல அடக்கம் வந்துச்சுன்னா நாங்க என்னதான் பண்றோம்? நீங்களும் மத்த மார்க்கத்திலும் என்னதான் பண்றான்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுறான் சபைகள், எல்லா சபையிலையும். அப்ப செத்த அன்னைக்கு போடுற இல்ல, உயிரோட இருக்கும்போதே போடு. என்ன யாருக்காவது இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறவங்களே சொல்றேன், நீங்க இப்பவுமே பிரதிஷ்டை பண்ணணும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்ன செய்வேன்? வெண்வஸ்திரம் கொடுப்பேன். அப்ப ஜெயிக்கிற ஒரு ஜீவியம் இருந்துச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துருவ. அதான் என்னுடைய அடையாளம். சரி, பச்சோந்தி. பச்சோந்தினா இலையில வரும்போது எப்படி வந்துடும்? மஞ்சள் ஆயிடும். மரத்தில் வரும்போது எப்படி ஆயிடும்? ப்ரௌன் ஆயிடும். அப்படி கலர் டக்கு 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 டக்குன்னு செய்வேன். இருக்கா? அப்படி மாயம் பண்ணுதல், மாயம். பேதுருவுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருந்துச்சு. பேதுரு வந்து இயேசுவே தெரியாதுட்டான், டப்புன்னு ஒரே அடி அடிச்சிட்டான். யாரு? இயேசுவா? அப்படின்னா அப்படிதான் கேட்கிறான். அந்த மனுஷனை நான் இயேசுவே அறியேன்னு கூட சொல்லல. எப்படி சொல்லிவிட்டான்? அந்த மனுஷனை நான் அறியேன். சரி, இப்ப திருப்பி ஏதோ வந்துட்டான், ஊழியம் கொடுத்துட்டாரு. ஊழியம் கொடுத்து போனா சபைக்குள்ள 2 பார்ட் வந்துச்சு, 2 குரூப் வந்துச்சு. ஒரு குரூப் என்ன சொல்லுது? விருத்த சேதனம் பண்ணணுங்குது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது? பவுலோட குரூப் எல்லாம் என்ன செய்யுது? விருத்த சேதனம் தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா விருத்த சேதனம் தேவையில்லை. இப்ப 2 பேருக்கும் இடிச்சுக்கிட்டே வருது. இந்த 2 குரூப்பும் இடிச்சுக்கிட்டே வரும். இப்போ ஒரு இடத்துல பந்தி நடக்குது. பந்தி நடந்துகிட்டு இருக்கும்போது பேதுரு அங்க இருந்தாரு. அங்க மெஜாரிட்டி யாரு? பவுல் இருக்காரு. பவுல் தீவிரமான ஆளு, அவர் இருக்காரு. மற்ற டீம்லாம் இருக்கு. ஒரு குரூப் தான் ஜாஸ்தியான ஆளுங்க. உடனே பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? விருத்த சேதனம் பண்ணாதவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது யார் வந்துட்டா? அடுத்த டீம் வந்துருச்சு. உள்ள யாக்கோபுடைய டீம் வந்துருச்சு. அன்னைக்கு யாக்கோபு தான் வெயிட்டான டீம். யாக்கோபுடைய டீம் உள்ள வந்துச்சு. உள்ள வந்த உடனே பேதுருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்னடா பண்றது, இவன் வந்துட்டானே, இந்த குரூப் வந்துச்சேன்னு சொல்லிட்டு பிளேட் அப்படியே தூக்கிட்டு எங்க போயிட்டாரு? அந்த குரூப்புக்கு போய் உட்காந்துட்டாரு. நான் சொல்றது நடைமுறைக்காக சொல்றேன், உண்மைதான், பொய்யே கிடையாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். டக்குன்னு பாருங்க, ஆளு குரூப் மாறிட்டான், கட்சி மாறிட்டான். பவுல் சொன்னா இது விளங்காது, இது சரி கிடையாது, இது தப்பு. நீ எப்படி மாயம் பண்ணலாம்? இவ்வளவு நேரம் உட்காந்து சாப்பிட்டீங்களா, இப்ப எதுக்கு அங்க போற, உட்காருங்கன்னு சொன்ன. மாயம் பண்ணாத. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ பச்சோந்தி வேலை என்ன செய்யாத, பண்ணாத. இங்க வந்தா பயங்கரமான எழுப்புதல், அங்க போனா இன்னொரு எழுப்புதல், வெளியே போனா அங்க போய் உட்காந்துக்கிறது. சென்னையில ஒரு ஆளு நம்ம பவனியில முன்னால வருவார். நல்ல பெரிய மீசெல்லாம் வச்சிருப்பாரு. ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் சஃபாரி போட்டு வருவார். எல்லா பவனிலும் அவர் தான் ஃப்ரண்ட்.
வருவார். எல்லா பவுனிலும் நீங்க அவர் சென்னையில் நீங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால. இப்ப வர மாட்டாரு. அவர் தான் எல்லா பவுனிலையும் ஃப்ரண்ட்ல வருவார். சரி, ஒரு பவுனில அதே மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் போய் அவரை பிடிச்சிட்டாரு. நீ ஏன் இங்க வந்து நிக்கிற, பின்னால போனாரா? நீ யாரு? நீ விசுவாசி தானே? விசுவாசின்னா விசுவாசி மாதிரி தெரியலையே, நீ பின்னால போனாரா? இல்ல போ பின்னால. இனிமேல் எந்த பவுனிக்கு எங்க வரக்கூடாது, முன்னால வரக்கூடாது. உடனே அவருக்கு ஒன்னும் ஓடல. அப்போ அப்படி ஒரு மாதிரி ஆன உடனே பாஸ்டர் சொன்னாரு, போன வாரம் டிஎம்கே பவனி ஊர்வலம் நடந்துச்சு, அதுல நீ எங்க வந்த கேட்டிருக்காரு. போன வாரம் டிஎம்கே ஊர்வலம் நடந்துச்சு, நீ அங்க கருப்பு சோப்பு போட்டு எங்க வந்த? நான் என் கார் கிராஸ் பண்ணும்போது நீ எந்த இடத்துல நின்ன நான் சொல்லட்டா? அங்கேயும் நீ வேஷம் போட்டுட்டு என்ன செய்யற, அங்க ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு நிக்கிற, இங்க வந்தா என்னது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீ தான் சபையில முன்னால உள்ள, போ பின்னால. இந்த மாயம் பண்ற வேலையை என்ன செய்யக்கூடாது, விசுவாசிக்கே ஆகக்கூடாது. நீ ஒரிஜினல் பச்சவந்தி, அதாவது அதுக்கு தேவன் சிருஷ்டிச்சதுல அப்படி இருக்கு பச்சவந்தி. நீ இங்க இருந்துகிட்டு பச்சவந்தியா இருக்கிறிய. இந்த 8 என்னது அருவருப்பு. இந்த 8 என்ன பண்ணா தெரியுமா? இந்த 8 நோவா வேலைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. நோவா என்ன பண்ணிட்டான், நீ எல்லாம் கிளம்புங்கப்பா, தயவு செய்து எங்க போயிடுங்க, வெளியே போயிடுங்க, வேண்டாம் வேலைக்கு வேண்டாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேடையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அவ்வளவுதான். புறப்பட்டு வந்தனா புறப்பட்டு போயின, எல்லாம் வெளியே போயிடுச்சு, திருப்பி வராது. அப்படியான 2 அர்த்தம் என்னன்னா, பேழைக்குள் இருக்கிற நமக்குள்ள இருந்து இந்த சுபாவங்கள் எல்லாம் எங்க போனோம், வெளியே இன்னைக்கு போகணும். போகுமா? போயிடுமா? அனுப்பிடுவீங்களா? பெருச்சாலி போயிடுமா? நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்களா? ஒரு அந்நியன் உன்னுடைய குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலே உன்னால தாங்க முடியாது. ஆனா நீ நம்பிக்கை துரோகம் பண்ணா எப்படி? உன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு உன்னை நம்பி படிக்க வைக்கிறாங்க, நம்பி வேலைக்கு அனுப்புறாங்க, நம்பி தான் விட்டுட்டு போறாங்க. உன் கையில தான் பணம், உன்னை தான் நம்பி அந்த குடும்பம் இருக்கு, உன்னை நம்பி தான் பிள்ளைகள் இருக்கு, உன்னை நம்பி தான் ஊழியம் இருக்கு, உன்னை நம்பி தான் சபை இருக்கு, உன்னை தான் நம்பி கர்த்தர் என்ன செய்யறாரு, உன்னைய நம்பி தான் எல்லாமே செய்யறாரு. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? நீ திருடலாமா? திருடுற புத்தியை விட்டுருங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க. பொருட்களை சேதப்படுத்தக்கூடாது. அடுத்து சகல விதமான ஆமை, நிர்விசாரம், அசதி. கர்த்தருடைய எந்த வேலையிலும் நீங்க அசதியா இருக்கக்கூடாது. அடுத்து பிடிவாதங்கள்லாம் வரவே கூடாது. பிடிவாதத்தெல்லாம் விட்டுறணும், பிளெக்சிபிளா மாறுங்க. சகித்தல், விட்டு கொடுத்தல், அதே இதுல நிக்காதீங்க, பிடிச்ச பிடியிலேயே நிக்காதீங்க. அடுத்து தொட்டால் சின்னுங்கிறது. வேற ஒரு சின்ன காரியம் சொன்னா அதை நீங்க பெருந்தன்மையோடு எடுத்துக்கணும். உடனே மூஞ்சி தூக்கி போட்டு சோத்திர சோத்திரன்னு போயிடக்கூடாது, நீ பாட்டுக்கு போயிடக்கூடாது. பரவாயில்ல, அடிக்கட்டும். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். அது இப்படி தயவாய் எப்படி குட்டுவான்? அது தப்பு. நீதிமான் என்னை குட்டட்டும், தயவா குட்டட்டும்னா எப்படி? அது எப்படி தயவாய் குட்டட்டும்னா ஓங்கிட்டு அப்படி லேச தொடரா? அப்படி இல்லை. நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயோடு இருக்கும். பரிசுத்தவான்கள் தானே, ஊழியக்காரங்க தானே, பரவாயில்ல, ரைட். சரி, நான் என்னைய கர்த்தர் என்ன செய்றார், இந்த பாதையில கொண்டு போறார், நான் இன்னும் சரிப்படுத்திக்கிறேன். அப்படித்தான் பைபிள்ல சொல்லுது. ஞானவானை கடிந்து கொள், அவன் என்ன செய்வான், அதுல தேறுவான். பரியாசக்காரனை நீ கடிந்து கொள், நீ தான் வெட்கப்படுவாய். அப்படித்தான் பைபிள் இருக்கு. அடுத்து பாரத்தை சுமக்காதீங்க, உலக கவலையில. உங்களுடைய கவலைகள் எல்லாம் யார் மேல வைங்க? கர்த்தர் மேல வைத்து விடுங்க. அடுத்து சபைக்குள்ள வாங்க, எந்த ஒரு ஊழியனாலும் உள்ளவா, ஜபம்னாலும் உள்ளவா, எல்லாத்திலையும் வெளியே நின்றுகிட்டே வேடிக்கை பார்க்காத. நீங்க அந்நியனை போல வேலையில நிக்க கூடாது. அந்நியன் அல்ல நாம். இனி அந்நியர்களும் பரதேசிகளுமா இராமல் ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாருமா இருந்து பரிசுத்தவான்களோடு ஒரே மாளிகையாக கூட்டி கட்டி எழுப்பப்படுகிறோம். அடுத்து பல்லி. வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பசை, மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி, வஞ்சிக்கிற மாதிரி, மற்றவங்களை பாக்கெட் பண்ற மாதிரி, கவர்ச்சியாக இழுக்கிற மாதிரி, சத்தம் கொடுக்கறது, பேசுறது, கொஞ்சிறது, கெஞ்சுறது, இதெல்லாம் விளங்கவே விளங்காது.
இந்த பேச்சில் வந்து பேசுறது அப்படியே இந்த பள்ளி பாத்தீங்களா, இங்க வந்துட்டு கொஞ்சறது கெஞ்சறது இதெல்லாம் ஆவே ஆகாது. விசுவாச ஜீவியத்துக்கு வந்துட்டு பிறகு கொஞ்சறது இதெல்லாம் ஆகாது. நீ பள்ளி புத்தியெல்லாம் காட்டக்கூடாது, அடுத்து பச்சோந்தியா மாறக்கூடாது. இதுக்குள்ள வந்துட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க உதட்டுல பார்த்த உடனே ஸ்தோத்திரங்கிறது, அங்க போய் இந்த ஆளுக்கு யார் ஸ்தோத்திரம் பண்றது, வந்து என்ன பண்றது, நேருக்கு நேரம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது. அப்படிலாம் நீங்க பச்சோந்தியா நினைச்சக்கூடாது, மாற கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். கர்த்தாவே, ஊரும் பிராணிகள் கர்த்தருக்கு பார்வையில அசுத்தமானவைகள். இந்த ஊரும் பிராணிகள்ல எத்தனையோ கேரக்டர்ஸ் எனக்குள்ள இருக்கிறத நான் உணர்கிறேன். கர்த்தர் கிருபையா என்னை மன்னியும். அந்த ஊரும் பிராணி அன்றைக்கு பேழையிலிருந்து வெளியே போனது போல என்னுடைய ஜீவியம், என்னுடைய ஊழியம், என்னுடைய வருங்காலத்தை விட்டு அது இப்பொழுதே வெளியே போகட்டும் ஆண்டவரே. ஆமென். இவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஜாதிகளின் அசுத்தம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, அநியாயங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது, என்னுடைய ஆலயத்துக்குள்ள அசுத்தமான கிரியைகள் இருக்கக்கூடாது. நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாய் மாறி போகக்கூடாது. நான் உலகத்துக்கு அசுத்தங்களுக்கு தப்பினவன், மறுபடியும் நான் அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவரீர் என்னை நீர் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த 8 காரியத்தை வைப்போம். இந்த 8 காரியங்கள்ல என்னென்ன காரியங்கள் நம்ம அறியாமலே நமக்குள்ள இடம் கொடுத்திருக்கிறோமோ கர்த்தர் கிருபையாய் அதை மன்னித்து அதிலிருந்து நமக்கு விடுதலையும் ஜெயத்தையும் பரிசுத்தத்தையும் தரும்படியாக ஆண்டவரே, இந்த அசுத்தமான தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்படியாய் நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் இவைகளை பலிபீடத்தில் வைக்கிறேன், சுட்டரித்து போடும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். ஆமென். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஊரும் பிராணிகள் தேவனுக்கு சில காரியங்கள் அசுத்தமானவைகளாக இருந்தது. பெருச்சாலி, எலி, அழுங்கு, பலவிதமான ஆமை, உடும்பு, ஓணான், பல்லி, பச்சோந்தி. உன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை, பரிசுத்தமான ஜீவியத்தை, ஊழியத்தை இந்த சுவாவங்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை கண்டு அதிலிருந்து விடுதலை பெற உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். எழும்பி அறிக்கையிடும் பொழுது அந்த தன்மைகள் நம்மை விட்டு விலகலாம். தியாராபாலா தீராபாலா தீராபானா. குழி தோண்டுவது, நம்பிக்கை துரோகங்கள், திருடுவது, சேதப்படுத்துவது, நிர்விசாரம், அசதி, தாமதம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியாதது, உலக கவலைகளை சுமப்பது. ஷரபாலா கதிரிபி கரபாலா தீரா தீரா தீரா. யாரா இருந்தாலும் எழும்பி அறிக்கைட்டு கொண்டுங்க. உங்களுடைய மனசாட்சி செத்த கிரியைகளை நீங்க சுத்திகரிக்க நீங்க ஒப்பு கொடுங்க. ஊழியங்கள்ல வேலியில நிக்காத, சபைக்குள்ள வேலியில நிக்காத, கர்த்தருடைய காரியங்கள்ல ஒதுங்கி நிக்காத. உள்ளவா. உன் சத்தம் மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணி மற்றவர்களுக்கு கேடாய் மாறி உன்னுடைய வார்த்தைகள்ல மற்றவர்களை இழுத்து கீழே போடாத. பிடிவாதம் பிடிக்காத, இரட்டை வேடம் போடாத. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்லை, நமக்கு அடுத்த அபிஷேகத்துக்குள்ள போகணும். எனக்குள்ள இப்படிப்பட்ட சுவாவங்கள் இருந்ததே கர்த்தாவே, நான் சில காரியங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டேனே கர்த்தாவே, சில காரியங்களை நான் சேதப்படுத்தி விட்டேனே கர்த்தாவே, சில காரியங்களை நான் பிடிவாதமா இருந்திருக்கிறேனே கர்த்தாவே, ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு நான் பிடிவாதக்காரனாய் மாறிவிட்டேனே, நான் இரட்டை வேடம் போட்டுட்டேனே சுவாமி, என்னுடைய வார்த்தைகள்ல மற்றவங்களை நான் கீழ்படுத்தி விட்டேனே சுவாமி. ஓ ரிபி கரபாலா ஷரபானியா. கர்த்தருடைய காரியங்களை நான் உள்ளுக்குள்ள வராமல் நான் ஒதுங்கி நின்னனே சுவாமி. இந்த 8 ஆவியும் போனால் கர்த்தர் 8 வித நன்மைகளை தருவார். இந்த 8 தன்மையில வெளியே போகும்போது அந்த 8 இடம் எம்டி ஆகுது. இந்த பெருச்சாலி இருந்த இடம், எலி இருந்த இடம், இந்த அழுங்கு இருந்த இடம், ஆமை இருந்த இடம், இந்த உடும்பு இருந்த இடம், ஓணான், பல்லி, பச்சோந்தி, இந்த 8 இருந்த இடங்கள் வெளியாகும் போது எம்டி உண்டாகும். அந்த 8 இடத்தையும் ஆவியின் கனிகளால் நீ நிரப்பலாம். அன்பு, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சமாதானம், சந்தோஷம், இவைகளால் உன்னை நீ நிரப்பிக்கொள்ள முடியும். இந்த 8 இருக்க வரைக்கும் அது உள்ள வராது, தங்க முடியாது. அது மிருகம் அல்ல, அது கனிகள். இது அவ்வளவு மிருகம், சேதப்படுத்தக்கூடிய சக்திகள், நஷ்டப்படுத்தக்கூடிய சுபாவங்கள். இந்த கனி உள்ள வந்தா அதை அழிச்சிரும். அதனால அதை அழிச்சிட்டு இந்த கனியை உள்ள கொண்டு வாங்க. இன்னைக்கு இது பேலையை விட்டு, சபையை விட்டு, உன்னையை விட்டு, என்னையை விட்டு இந்த ஆவிகள் எல்லாம் வெளியே போகட்டும். அறிக்கையிட்டு உட்கார்ந்தால் இந்த ஆவி வெளியே போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணரலாம். ஓ ரபா கதிக் ஜைனா பாக்கராமானியா ஷப்து பஹானியாங்கரா.
அறிக்கையிடும் பொழுது அந்த வல்லமைகள் வெளியே போவதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் ஆவியில உணர்கிறீர்கள்? அறியாமையில் இதெல்லாம் எங்களுக்குள்ள இருந்து எங்களை சேதப்படுத்தி நஷ்டப்படுத்தி விட்டது. இன்னைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் உணர்ந்தோம், மன்னியும், அறிக்கையிட்டோம், மன்னியும். ஓ ரப கத்திர பல கத்திர பல கத்திர பல கத்திர